நம்மோடு தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு ஸ்ரீனிவாசன் வணக்கம். முதற்கட்ட நம்ம எக்ஸிட் போல்ஸை பார்க்கிறோம். பாஜக கூட்டணிக்கு ஃபேவரான ரிசல்ட்ஸ் மகாராஷ்டிரால வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனா காங்கிரஸ் மறுக்கிறது. எப்படி ஹரியானால காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்லி பிஜேபி ஜெயிச்சதோ இப்ப ரிவர்ஸா நடக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இல்ல, அவங்க 23ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வர வரைக்கும் மாலை 5 மணி வரைக்கும் கூட தான் இருப்பாங்க. மகாராஷ்டிரா மாத்திரமல்ல, ஜார்க்கண்ட்லயும் அறுதி பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற போறோம். 2 மாநிலங்களுமே பாரதிய ஜனதா கட்சி வசம் தான் வரப்போகிறது. அந்த ஒரு அரசியல் அதிசயம் நிகழப் போகிறது. குறிப்பா சென்ற முறை சிவசேனா பிஜேபி கூட்டணியில போட்டியிட்டு விட்டு மறுபடி தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக காங்கிரசுடன் கைகோத்து கொண்ட உத்தவ் தாக்கரே இந்த தடவை பெரிய அரசியல் விலை கொடுப்பாரு. மக்கள் இந்த கட்சியை சிவசேனா முழுவதுமாக நிராகரிப்பாங்க. அதற்கு துணை நின்ற காங்கிரசும் நிராகரிக்கப்படுங்க. அதனால மகாராஷ்டிரா மறுபடி பிஜேபி வசம் வரும். ஜார்க்கண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு ஜார்க்கண்ட். காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் பாருங்க, இப்ப நீங்க ஆட்சியில இருக்கக்கூடிய கூட்டணியா மகாராஷ்டிரால இருக்கீங்க. அப்ப ஏக்நாத் ஷிண்டேயோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு மக்கள் எவாலுவேட் பண்ணுவாங்க. இயல்பா அவருக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இதுக்கு ஒரு உத்தவ் தாக்கரே போலயோ இதுக்கு முன்னாடி இருந்த மகாராஷ்டிரா முதல்வர்கள் போலயோ ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகரா அவர் பார்க்கப்படல. சோ அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும்போது எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்றத சொல்ல முடியும் உறுதியான்ற கேள்வி இருக்குல்ல. ஹரியானால இதேதான் சொன்னாங்க. அவர் மனோகர்லால் கட்டாரியா முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். அவர் பின்னால மக்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க என்ற நிலைதான். ஆனால் அவர் மத்திய அமைச்சராகி அங்கே ஒரு சாதாரணமா வெளியில ரொம்ப பாப்புலர் இல்லாத ஒருத்தர் தான் முதலமைச்சராக கட்சி நியமித்தது. அற்புதமாக பணியாற்றினார், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஒன்னும் அவர் பாப்புலர் இல்லைங்கிறதுனால ஹரியானாவுடைய முடிவுகள் வேறு மாதிரி போகலையே. அதனால இந்த பாப்புலாரிட்டிங்கிறதுலாம் சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் நோ வேல்யூ. அது ஒரு பெரிய காரணமாக சொல்லப்படுவதில்லை. அதனால நிச்சயமாக மகாராஷ்டிரால பிஜேபி தான் ஜெயிக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரெண்டாவது, ஏக்நாத் ஷிண்டே மாத்திரம் இங்க களத்தில் இல்லையே. பிஜேபியில பெரிய பெரிய தலைவர் இருக்காங்க. நிதின் கட்கரி அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான். பியூஷ் கோயல் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான். பட்னவிஸ், அந்த தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்களை கொண்ட கட்சி இல்லையா மகாராஷ்டிரா பிஜேபி. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வெயிட் இருக்குல்ல. இதெல்லாம் சேர்ந்துதான் தேர்தல் முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பிஜேபின்றதோட வெயிட் அப்படிங்கிறது, உங்க தலைவர்களோட வெயிட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, யார் உண்மையான சிவசேனா யார் உண்மையான என்சிபி அப்படிங்கிற குழப்பமும் அப்படிங்கிற ஒரு யுத்தமும் கூட இந்த களத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம்ல. சோ இப்போ உத்தவ் தாக்கரேக்கும் ஏக்நாத் ஷிண்டேக்கும் உள்ள போட்டி, அஜித் பவாருக்கும் சரத் பவாருக்கும் உள்ள போட்டியில ஒரிஜினல் தான் வெற்றி பெறுவாங்க, இவங்கெல்லாம் பிரிஞ்சிட்டு வந்தவங்க அப்படின்ற ஒரு பார்வை உங்க கூட்டணி கட்சிகள் மேல இருக்கு. யார் உண்மையான என்சிபி யார் உண்மையான சிவசேனான்னு அந்தந்த கட்சி சார்ந்த தொண்டர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் அங்கீகாரம் யாருக்கு இருக்குன்றதும் தேர்தல்ல முக்கியம் இல்லையா? மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்றத இந்த தேர்தல்ல தெரிய வரும். உண்மையான சிவசேனா யாருன்றத சிவசேனா தொண்டர்கள் முடிவு செய்துவாங்க. அதுல நாங்க தலையிட மாட்டோம். மக்கள் யார் பக்கம் இருக்காங்க உண்மையான காங்கிரஸோட கூற்று என்னன்னா, உத்தவ் தாக்கரே தான் சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே பிஜேபியின் சதியால் பிரிக்கப்பட்டு வெளியே வந்தவர், அப்ப மக்கள் அவரை ஆதரிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதான் அவங்களோட பாயிண்ட். அப்ப உண்மையான சிவசேனாவை நிராகரிப்பாங்கன்னு அர்த்தம் மக்கள். ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். தொண்டர்கள் தான் கட்சி எது, அதுல உண்மை எது போலி எது நிர்ணயிக்கணும். மக்களுக்கு தங்களுக்கு ஆதரவாக மக்கள் நலனுக்காக செயல்படுகிற தலைவர் யாருன்னு தான் மக்கள் தேர்தலை தீர்மானிப்பாங்க. அந்த தேர்தல் முடிவுகள் ஷிண்டேக்கு ஆதரவா வரும். இல்ல, ஆனா நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது அதுல சரத்பவாருடைய அணிக்கும் உத்தவ் தாக்கரே அணிக்கும் அவங்களுக்கும் தானே அதிகமான ஆதரவு இருந்ததை பார்க்க முடிந்தது. அது ஏன் சட்டமன்றத்துல தொடராது? எக்ஸிட் போல்ல இப்படி பிஜேபி ஜெயிக்கும்ன்ற மாதிரியான இது தேர்தல் முடிவு இல்லையா சார்? எக்ஸிட் போல் தானே. ஹரியானால அப்படிதான் வந்துச்சு. அத நீங்க ஏத்துக்கொள்ளல. இப்ப மகாராஷ்டிரால சரியா வந்துட்டு இருக்கு, இதை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. இல்ல நான் நாடாளுமன்ற தேர்தல்ல தேர்தல் முடிவுகள் அடிப்படையில கேக்குறேன். அது அப்போல இருந்து இப்போ மே மாசத்துக்கும் நவம்பர் மாசத்துக்கும் என்ன மாறி இருக்குன்னு கேக்குறேன். கவர்னன்ஸ் தான் அற்புதமாக கவர்னன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் மே மாதமே முடிஞ்சிருச்சு. மே மாதத்துக்கும் நவம்பர் மாதத்துக்கும் இடையில நிறைய நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில மக்கள் மறுபடியும் ஏக்நாத் ஷிண்டே விரும்புவாங்க.
பிஜேபியை விரும்புவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, தொண்டர்கள் கடுமையா வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டுல இருந்தும் நாங்க நிறைய பேர் மகாராஷ்டிராக்கு அனுப்பிச்சு வச்சோம். அங்க போய் நிறைய பேர் வேலை செஞ்சவங்க இருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்குமே ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. களம் தலைகீழா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல காங்கிரஸுக்கும் சரத்பவாருக்கும் தாக்கரேக்கும் ஆதரவாக இருந்த களம் என்பது நாளடைவில் போக போக அது பிஜேபியின் களமாக மாறிவிட்டது என்பதுதான் லேட்டஸ்டா வரக்கூடிய தகவல். அப்படித்தான் வருது. நீங்க பார்லிமெண்ட்ல ஏன் மாறிச்சு இது மாதிரி சொல்ல முடியாது. அரசியல் செல்வாக்கு என்பது என்னைக்குமே ஒரு நிலைத்த புள்ளியில் அதை கட்டி வச்சு போட முடியாது. என்னைக்குமே அரசியல் செல்வாக்கு, மக்கள் ஆதரவுன்றது ஏற்ற இறக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். பார்லிமெண்ட்ல ஏற்றம் இருந்தது, இறக்கம் இருந்தது, சட்டமன்றத்துல ஏற்றம் இருக்கும்ங்கிறத நான் சொல்ல வர கருத்து. ரைட், ஓகே, நன்றி ப்ரொஃபசர். நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு ஒரு சிறிய இடைவேளை எடுக்க இருக்கின்றோம். இடைவேளைக்கு பிறகு இன்னும் மேலும் பல நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதற்கட்ட கருத்து கணிப்புகளும் வருகின்றன. பீப்புள்ஸ் பல்ஸ் பாஜக கூட்டணி தான் அங்க வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். மகாராஷ்டிராவில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளையும் பார்த்து வருகின்றோம். இப்போதைக்கு 2 மாநிலங்களும் ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா இரண்டிலுமே பாஜக கூட்டணி முந்துகிறது என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.